தயிர் சார்ந்த டிஷ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் பச்சை மிளகா, இது வந்து நான் கான்வென்ட்டில் தான் இந்த ரெசிபி தெரிஞ்சது. அப்புறம் இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி நல்லா தோல் நீக்கி கழுகிட்டு அந்த இஞ்சியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கான்வென்ட்டில் வந்து இது பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஃப்ளேவர்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக அதெல்லாம் அந்த கொஞ்சம் அப்படியே கசக்கிக்கிறேன், ஈவன் வெங்காயத்தை கூட. அப்போனா இந்த எல்லா ஃப்ளேவர்ஸும் அதோட மிக்சிங்காக தெரியும்ல, யூனிக்காக தனித்தனியாக தெரியாது. எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும். அதனால கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி லைட்டாக கொத்தமல்லி தலையை ஒரு கசக்கி விட்டுட்டேன். அந்த தண்டு மாதிரி கெட்டியாக இருக்கிறத நல்லா கசக்கிட்டு, இலையை லைட்டாக கசக்கிட்டு, கொஞ்சம் சீரகம் வச்சு அதையும் நல்லா கசக்கி, கொஞ்சம் உப்பு போட்டு, கேர்டு இருக்குது பார்த்தீங்களா, கேர்டு வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, இந்த மோர் மாதிரி ரொம்ப தண்ணியாக கலக்கக்கூடாதுங்க. இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு அவ்வளோ நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.